அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் நிறையா தலைப்புகளில் என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டு வரோம். திருமண தடை, தாமதம், கலஸ்திர தோஷம், இதே மாதிரி பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறதுல அடுத்து நாம் எடுத்துக்கிட்டு இருக்க தலைப்பு அப்படின்றத பொறுத்தளவுக்கு சந்தான பாக்கியம். குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளாதோர். என்னதான் வசதிகள் இருந்தாலும், என்னதான் பொருளாதாரம் இருந்தாலும், மாடி பங்களா எது இருந்தாலும் குழந்தை குரல் அழுகுரல் கேட்காத வீடு அப்படின்றது அது என்ன நிம்மதி இருக்கும் அப்படின்னா எந்த விதமான நிம்மதியும் அந்த குடும்பத்தில் இருக்காது. சாமி, நானும் ஜாதகம் பார்த்து தான் திருமணம் பண்ணினேன், எனக்கு வம்சமிருத்தியாக ஆகலை, ஏன்னு எனக்கு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஏதோ இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த வரத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். திருப்பி நான் ஒன்று தான் சொல்லுவேன், எல்லாத்தையுமே நம்பிக்கை 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 நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யும் பொழுது அது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போ இப்போ சந்தான பாக்கியம் அப்படின்னாக்க ஏன் கிடைக்கல அப்படின்னாக்க அது ஆணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். சாமி, அது ராசிக்கு பார்க்கணுமா லக்னத்துக்கு பார்க்கணுமா அப்படிம்பாங்க. ஒரு சில பேருக்கு டவுட் வந்துடும். டவுட்டே வேண்டிய தேவையில்லை, எப்பொழுதும் லக்னத்துக்கு தான் பார்க்கக்கூடியது 5ஆம் பாவம். அது என்ன சாமி லக்னம், அது என்ன சாமி ராசி? லக்னம் அப்படின்றது நீங்கள் பிறந்த நேரத்தை குறிப்பது லக்னம். ராசி அப்படின்றது நீங்கள் பிறந்த ராசியில் என்ன நட்சத்திரத்தில் என்ன அதிபதியின் திசையில் பிறந்தீர்கள் என்று குறிப்பது ராசி. சரி, அப்போ லக்னத்திலேருந்து 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய புத்திரபாவம் அப்படின்றது. பூர்வ புண்ணிய புத்திரபாவம்னா என்ன சாமி? இப்போ நான் அக்கௌண்ட்டில் பணம் போடுறேன், அதை நான் எடுக்க முடியும். என்னுடைய மறைவுக்கு பிறகு யார் எடுக்க முடியும்? என்னுடைய குழந்தைகள் எடுக்க முடியும். அதே போல் நான் செய்கின்ற நல்ல காரியங்களும் நான் செய்கின்ற தீய காரியங்களும் என்ன உடனே பாதிக்காது, என்னுடைய சந்ததியை தான் பாதிக்கும். என்ன சாமி, நீங்கள் பழம் நின்றுவிட்டு நாங்கள் வந்து கஷ்டப்படணுமா? இதுதான் இறைவன் விதித்த விதி. ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சின்ன விஷயம் வச்சுங்களேன். உங்களை அடித்தா அது உங்களுக்கு மட்டும்தான் வலிக்கும். ஆனால் உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு நேரம் கஷ்டப்பட்டாச்சு, உங்களுக்கு நேரம் கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு நேரம் அவதிப்படுறாங்க, சந்தான பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த தாய்க்கோ தகப்பனுக்கோ ஒரு கடுமையான வேதனையையும் வலியையும் தரும். அப்போ நாம் செய்கின்ற நல்ல காரியங்களும் சரி, நாமல் செய்கின்ற கெடுகாரியங்களும் சரி நம்மை தாக்காது, நம் சந்ததியை தான் தாக்கும். அது என்ன சாமி நல்ல காரியம், அது என்ன சாமி கெட்ட காரியம்? நீங்கள் நல்ல காரியம் எதுவுமே செய்ய வேண்டாம். என்ன சாமி நல்ல காரியம் செய்கின்றீங்க, இப்போ கேட்டால் செய்ய வேண்டான்றீங்க. அடுத்தவர்களை கெடுக்கின்ற எண்ணம் இருந்தால் அதை இந்தியோட இந்த க்ஷணத்தோட ஒழிங்க. நீங்கள் முன்னேறணுமா, உங்களுடைய முன்னேற்றத்தை மட்டும் பாருங்கள். அடுத்தவனை அழிச்சிட்டு முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா அது இடைக்காலத்துக்கு தான் வரும், அது தொடர்காலத்திற்கு வராது. என்ன சாமி இது கலியுகம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் துரோபதத்துக்கு தானே சரி போட்டு வரும், அதில் தானே உண்மை சத்தியம் விசுவாசம் எல்லாம் கட்டுப்படுவாங்க. இது கலியுகம், ஒருத்தனை ஏறி மிதிச்சு ஒருத்தன் போயிட்டே இருக்கிறான், நீங்கள் என்னடானா இன்னும் துரோபதத்துக்கே போங்கன்றீங்க. ஒரே விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. திருப்பி நீங்கள் செய்கின்ற பாவங்கள் அத்தனையும் உங்களுடைய சந்ததியினரை பாதிக்கப்படும். நீங்கள் இவ்வளோ கோடி கோடியாக சம்பாதிக்கலாங்க, சம்பாதிச்சு என்னங்க பண்ண போகிறீங்க? பிறக்கும் பொழுது நிர்வாணமாக பிறந்தவங்க, போகும்பொழுது ஆணாக இருந்தால் ஒரு வேட்டி சட்டை பனியன் சட்டை, பெண்ணாக இருந்தால் ஒரு சேலை, இதோட தான் போகிறோம். எதையும் எடுத்துகிட்டு போவதில்லை. மாவீரனான அலெக்சாண்டர் தன்னுடைய சவப்பெட்டியில் 2 கையும் விரிச்சிட்டு போனான். நான் இந்த உலகத்திலிருந்து எதையும் எடுத்து போகவில்லை, நான் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கணும்னு வந்தேன், நான் சர்வாதிகாரம் பண்ணி எல்லாம் பண்ணேன், ஆனால் நான் போகும்போது எதுவும் எடுத்துகிட்டு போகலை. அப்போ நம்ம போகும்போது என்னத்தை எடுத்துகிட்டு போகிறோம்? ஒன்றும் எடுத்துகிட்டு போவதில்லை. வரும்போது என்ன கொண்டு வந்தோம்? பிறக்கும்பொழுது நிர்வாணமாகவும் போகும்பொழுது ஒரு ஆடையோடையும் போகிறோம். அப்போ இடைப்பட்ட காலத்தில் யாரையும் அழிச்சிட்டு நம்ம முன்னேற வேண்டாம். நம்மளுடைய தகுதியும் திறமையும் வச்சுக்கிட்டு நாம் முன்னேறுவோம். அடுத்தவனை அழிச்சிட்டு முன்னேறினா சிறிது காலம் சந்தோஷமாக இருக்கும்.
ஆனால் அதோடைய வலியும் வேதனையும் நீண்ட நாட்களுக்கு இருக்கும். அந்த காலத்தில் அதனால சொன்னாங்க பாவம் புண்ணியம். அது என்ன சாமி பாவம் புண்ணியம்? நாணயம். நாணயம்னா ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் பூ. அப்போ தலை பூ சேர்ந்தது தான் வாழ்க்கை. நல்லது கெட்டது. நம்மளால் யாரும் கெட்டாங்க அப்படின்ற ஒரு வாசகம் வரக்கூடாது. நமக்கு சாபங்கள் வரக்கூடாது. சரி, சாபங்கள் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்த்தோம்னா பிரச்சனை இல்லை. அடுத்தவங்களோட வேலையில் மூக்க நுழைச்சி அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறோன்ற பேரில் போயிட்டு அவங்களோட எதிரியை நாம் அழிக்கிறோம்னு போயிட்டு ஐடியா கொடுத்துட்டு ஒதுங்கி நிற்கிறது. மகாபாரத போர் எதனால் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல? மகாபாரத காரணகர்த்தா யார் தெரியும்ல? தெரியுங்களா? சகுனி. என்னால் என்ன சொல்லுவாங்க? தர்மர், துரியோதனர், அவர் விரும்பாங்க. சகுனி. என்ன சாமி சகுனியை போய் சொல்கிறீங்க? அவர் என்ன சாமி பண்ணார்? சகுனி தான் இந்த காரணம். சகுனியோடைய சகோதரிய பீஷ்மாச்சாரியார் அவங்களுடைய அப்பாவை மிரட்டி திருமணத்திற்கு பந்தத்திற்கு கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க குறுநில மன்னராக இருந்தாங்க. இந்த வம்சம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரகு வம்சம்ன்றது மிக பிரம்மாண்டமான வம்சம். ஆனால் அப்போ அவங்க அப்பா எடுத்தாங்க சபதம், இந்த வம்சத்தை நான் அழிப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்தாங்க. சபதம் எடுத்ததுனால தான் அது பண்ணார். சரி சாமி, இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, தனக்கு உண்டான பங்கில் அதிகமான பங்கு சகுனிக்கு கொடுத்துட்டு அதே போல் தன்னுடைய 2 விரல்களை வெட்டி தாயக்கட்டையாக வச்சுக்கிட்டு நீ என்ன எண் வச்சுட்டு விஜற்றியோ அது வரும் அப்படின்னாரு. சரி, மற்ற தாயக்கட்டைக்கு இந்த தாயக்கட்டைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது அவருடைய பொறாமை. அவர் நம்ம குடும்பத்தை இப்படி கெடுத்துட்டாங்களே, நம்ம பொண்ணை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்றதுல வந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க துரியோதனனுக்கு இவனுக்கு வந்த ப்ராப்ளம் அது இந்த ப்ராப்ளம்ட்டு. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் சகுனி. சகுனியோடைய சகோதரி இது பண்ணதுனால தான் இந்த பிரச்சனை. அப்போ நாம் செய்யக்கூடிய பிரச்சனை பீஷ்மாச்சாரியாருக்கு தெரியாது. ஏன்னா அவர் திருமண பந்தம் கொண்டு வரல. அவர் பிரம்மச்சரிய விரதம் கொண்டு வந்தார். அவர் என்ன நினைச்சாரு? தன்னுடைய வாக்குக்கு அவ்வளோ ஒரு பயம் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காரியம் ஜாயிச்சாரு. அப்போ காரணம் என்ன ஆகி போயிடுச்சு? சகுனி உள்ள இந்த படங்கள் எல்லா இடத்துலையும் நம்ம அதில் பார்த்துருப்போமே, 5 பேரையும் தோற்கடிச்சு முட்டிக்கால் போட்டு உட்கார வச்சிருப்பாங்களே, எப்படி? கிருஷ்ணருக்கு இது தெரியாதா? தெரியும். ஆனால் கர்மா கர்மா கர்மா. நீ என்ன விதைத்தாயோ அதை தான் அறுவடை பண்ணுவாய். நெல்லை விதைச்சா நெல்லை அறுவடை பண்ணுவேன், புல்லை விதைச்சா புல்லை அறுவடை பண்ணுவேன். புல்லை விதைச்சிட்டு நெல்லை அறுவடை பண்ணணும்னு முடியுமா? அதுதான் நம்மளுடைய 5ஆம் பாவம். அப்போ 5ஆம் பாவம்ன்றது நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் என்னுடைய தாய் தந்தையர்கள் என்ன நல்ல காரியங்கள் செய்தாங்க, என்ன கெடு காரியங்கள் செய்தாங்க, அதற்கு ஏற்றபடி என்னுடைய 5ஆம் பாவம் காட்டும். 5ஆம் பாவத்தில் பாவ கிரகமான கேது தனித்து விடப்பட்டு இருந்தால், அவரை பிரகஸ்பதியான குருவோ அல்லது லக்னாதிபதியோ பார்க்காம இருந்தால் புத்திர தோஷம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். கிளியர் ஆயிடுச்சா? அப்போ 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. சரி சாமி, 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சு. ஜனஜாதகத்தில் தனித்து விடப்பட்ட கேதுவும் இருந்துட்டாரு. அவங்களுக்கு ஜென்மம் ஃபுல்லாகவே குழந்தை பிறக்காதா? பிறக்கும். பிரகஸ்பதியான குரு ஒவ்வொரு ராசியையும் கடக்கிறதுக்கு சற்றேறக்கூடிய ஒரு வருஷம், கிட்டத்தட்ட 360 நாள் ஆகும். அப்போ அந்த 360 நாளில் வரும்பொழுது குரு அந்த கேதுவ சதசப்தமம் எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வைகள் உண்டு. எந்தெந்த கிரகங்களுக்கு விசேஷ பார்வை உண்டு? செவ்வாய்க்கு விசேஷ பார்வை உண்டு, குருவுக்கு விசேஷ பார்வை உண்டு, அடுத்தது ராகு கேதுக்கு விசேஷ பார்வை உண்டு, அப்போ சனி பகவானுக்கு விசேஷ பார்வை உண்டு. அப்பேற்பட்ட பிரகஸ்பதியான புத்திரக்காரனான குரு கோல்சாரத்தில் 5ஆம் இடத்தை ஒரு வருஷம் பார்ப்பார். அப்போ அந்த ஒரு வருஷத்தில் பார்க்கக்கூடிய டயத்தில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி உண்டாகும். அப்போ அவர் 7ஆம் பார்வை பார்க்கும்போது உண்டாகும், 5ஆம் பார்வை பார்க்கும்போது உண்டாகும், 9ஆம் பார்வை பார்க்கும்போது உண்டாகும். ஒன்றாச்சா? அடுத்தது ஆணுக்கு பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே 3ஆம் இடம். 3ஆம் இடம் அப்படின்றது வீரிய விஜயஸ்தானம் அப்படின்னு பேருது. நம்மளுடைய கவுண்டிங் அப்படிம்போம்ல, ஸ்பேம் அப்படிம்போம்ல, அதை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஜோதிஷ சாஸ்திரத்தில் 3ஆம் இடம். 3ஆம் இடத்தில் அலிகிரகமான புத பகவான் இருந்தால் மற்றும் நீச கிரகங்கள் இருந்தாலும் விந்தணுக்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அடுத்தது பெண்ணுக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது கர்ப்பம் தாங்கும் ஸ்தானம். எல்லாரும் தான் ஆண் சாமி, எல்லாரும் தான் பெண் சாமி, எல்லாருக்கும் தான் தாடி மீசை இருக்கு சாமி, எல்லாருக்கும் தான் இது தாம்பத்திய ஈடுபாடு இருக்கு சாமி, ஏன் எல்லாருக்கும் பிறக்கல அப்படின்னா அதான் கர்ம பாவம், 5ஆம் பாவம். 4ஆம் இடமான கர்ப்பம் தாங்கும் பாவம். அப்போ அந்த கர்ப்பம் தாங்கும் பாவம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அப்போ ஆணுக்கு 3ஆம் இடமும் பெண்ணுக்கு 4ஆம் இடமும் 2 ஜாதகர்களுக்கும் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமும் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, அல்லது 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, அந்த இடத்தை புத்திரக்காரனான குரு பார்த்தாலோ அல்லது அந்த லக்ன அதிபதி பார்த்தாலோ அந்த காலகட்டங்களில் புத்திரபாவம் வலுப்பெறும். புத்திரபாவம் வலுப்பெறும் போது புத்திர பாக்கியம் உண்டாகும். ஸோ இப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டுருச்சு, 3ஆம் இடம் 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டுருச்சு, அதனால் சந்தான பாக்கியம் லேட் ஆகிடுச்சு. சரி சாமி, இவ்வளோ இது சொல்லிட்டீங்க, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? அதை சொல்லுங்கள் சாமி, நாங்கள் அதை செய்கிறோம், அதை நம்பிக்கையோடு செய்கிறோம். எங்கள் வீட்லேயும் குழல் இனிது யாழ் இனிது எம்மக்கள் குரல் கேளார். அந்த குழந்தை அழுகுரல் கேட்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப நாளாக வம்சமிருத்தி இல்லாதவங்களுக்கு தான் அந்த அழுகுரலுடைய இது தெரியும். சரி சாமி, நாங்கள் என்ன பண்ணோம் சாமி? ஃபஸ்ட்டு சரணாகதி சரணாகதி சரணாகதி. குரு பகவான் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள குருவுடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்திக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வியாழன் ஹோரை அப்படின்றது வியாழக்கிழமையில் காலையில் 6 to 7 பால் வாங்கி குரு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த பாலை கணவன் மனைவி 2 பேரும் தொடர்ந்து 11 வாரம் குடிச்சிக்கிட்டு வரணும். சரி சாமி, அது மட்டும் போதுமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமா? இன்னொன்று சொல்கிறேன், சூப்பரான பரிகாரம், நம்பிக்கையோடு பண்ணுங்க, ஜெயிப்பீங்க. தவழுகின்ற கிருஷ்ணன், குழந்தை கிருஷ்ணன் ஒரு வெள்ளியில் வாங்கி ஒரு 1/2 டம்ளர் பால் பஞ்சபாத்திரத்தில் ஊற்றி இந்த கிருஷ்ணனுடைய மூல மந்திரத்தை சொல்லி அந்த கிருஷ்ணன் விக்கிரகத்துக்கு பூஜை பண்ணிட்டு அந்த பாலை கணவனும் மனைவியும் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிருஷ்ண பகவானே உங்கள் வீட்டில் பிறப்பார். சரி சாமி, இதுவும் பண்ணிடுறோம். சரி சாமி, நீங்கள் எனக்கு சொன்னீங்களே ஆணுக்கு 3ஆம் பாவம் விந்தணுக்குள் உள்ளது, 4க்கு பெண்ணுக்கு கர்ப்பஸ்தானம் இது பண்ணது, அதுக்கு ஏதாவது விஞ்ஞானபூர்வமாக ஏதாவது பண்ணலாமா சாமி? கண்டிப்பாக உண்டு. விஞ்ஞானம், அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, என்விரான்மெண்ட், இது 3ம் சேர்ந்தது தான் ஜோதிட சாஸ்திரம். அது என்ன சாமி? அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, இது என்விரான்மெண்ட். ஒரே நேரத்தில் ஒரு பணக்கார வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, அதே ராசி நட்சத்திரம் இது இருக்குது. அதே போல் ஒரு குப்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குது, அதே ராசி நட்சத்திரம் இருக்குது. ஏன் சாமி 2 பேரும் வெவ்வேறாக இருக்கிறாங்க? அப்போ அவங்க கூடிய வளரக்கூடிய என்விரான்மெண்ட், குப்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும். ஆனால் செல்வம் செல்வாக்கு போஷாக்கு பணக்காரர் வீட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்கும், ஆனால் போஷாக்கு இருக்காது. அதனால் அவங்களுடைய வளர்ச்சி விதத்தில் தடைபடும், இவங்களுடைய வளர்ச்சி மேல் போயிட்டுருக்கும். அதே போல தான் இந்த கவுண்டிங் ஸ்பேம். சரி, இந்த ஸ்பேம் நிவர்த்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இது கல்யாணமாகி நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாதவங்க பண்ணினீங்கன்னா வெற்றி 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 கிடைக்குமா? கிடைக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்க. சரி, என்ன சாமி பண்ணணும்? மாதுளம்பழம் ஜூஸு. மாதுளம்பழம் ஜூஸை என்ன பண்ணணும்? பால் கலக்காமல் அதை வீட்லேயே ஒன்றும் பண்ண வேண்டாம். இதுக்காக போயிட்டு கடையில் போயிட்டு அதை வாங்கி கொடு, ஒன்றும் வேண்டாம். வீட்டில் ஒரு மாதுளம்பழம் வாங்கி வச்சுங்க, 2 மாதுளம்பழம் வாங்கி வச்சுங்க, கொஞ்சம் போல் தண்ணியை கலந்துங்க, மிக்சியில் போட்டு அடிங்க. அதை விதையெல்லாம் எடுத்துட்டு அதை 2 பேருமே குடிங்க. என்ன சாமி 30 நாளும் குடிக்கணுமா? 30 நாளும் குடிக்க வேண்டாம். ஆல்டர்னேட்டிவ் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிங்க. அது என்ன சாமி? மாதுளம்பழம் ஜூஸ். மாதுளம்பழம் விந்தணுவை கூட்டும், ஆணுடைய ஸ்பேமை கூட்டும், பெண்ணுடைய கர்ப்பம் தாங்கும் தன்மையை கூட்டும். இது விஞ்ஞான பூர்வமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. நீங்கள் வேணால் பாருங்கள். நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்க கூகுள் பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மாதுளம்பழத்துக்கு விந்தணை கூட்டக்கூடிய உண்டு. சரி சாமி, அடுத்தது வேறு என்ன சாமி அறிவியல் பூர்வமாக இருக்குது? மாதுளம்பழம் ஜூஸ் ஆல்டர்னேட்டிவ். அதே போல் ஒரு சில பேருக்கு உஷ்ண பாடியாக இருந்தாலும் விந்தணு வெளியேறிடும்.
ஆணுக்கு 2.5 நிமிஷம், பெண்ணுக்கு 12 நிமிஷம். இது பரிபூரணமாக அந்த தாம்பத்தியம் இல்லை அப்படின்னாலும், விந்தணு முன்னாடியே வெளியேறினாலும் சரி, பரிபூர்ணமான தாம்பத்தியம் இல்லைனாலும் சந்தான பாக்கியம் காலதாமதமாகும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஹீட் பாடியாக இருந்தால் அது மாதிரி வெளியேறிடும். சரி, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இருக்குது. சிம்பிள் கான்செப்ட். வாரம் சனிக்கிழமை நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள எண்ணெய் கடையில் நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி 2 மணி நேரம் தலைக்கு தேய்ச்சி உடம்புக்கு தேய்ச்சிட்டு ஊறிட்டு தொடர்ந்து ஒரு 11 சனிக்கிழமை நாட்டு செக்கு நல்லெண்ணெய் வாங்கி தேய்ச்சிட்டு ஊறிட்டு குளிங்க. ஆட்டோமேட்டிக்காக உடம்பு கூழுக்கு வந்துடும். கூழுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னாலே விந்தணு கரெக்டாக இருக்கும், பரிபூரண தாம்பத்தியம் இருக்கும். நம்பர் 2. சரி, அதுக்கு அடுத்தது 3 ஏதாவது ஒன்று இருக்கா? ஒன்றும் இல்லை சார், சின்னது தான். ஆணுக்கு பெண்ணுக்கு பொறுத்தளவுக்கு மாதாந்திர காலகட்டங்கள், வீட்டு விளக்கு நாட்கள் அப்படின்றது எல்லாரும் 3 நாள் சொல்லுவாங்க. 3 நாள் கிடையாது, 6 நாள். அந்த 6 நாளில் 3 நாள் கழிச்சு வீட்டில் சேர்ப்பாங்க. ஆனால் அடுத்த 3 நாள் வீட்டை பூஜை ரூமில் சேர்க்க மாட்டாங்க. ஓகேயா? அப்போ மென்சஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள், இதில் ரெகுலர் மென்சஸ் இருக்குது, இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குது. ரெகுலர் மென்சஸ் அப்படின்றது 24 நாள்லேருந்து 34 நாளைக்குள்ளார கண்டினியூவாக வந்தால் ரெகுலர் மென்சஸ். இதே ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு மாதம் 2 மாதத்துக்கு ஒரு ட்ரிப் வரும், ஒரு சில பேருக்கு 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப் வரும், ஒரு சில பேருக்கு வராமலே இருக்கும். இதெல்லாம் இருக்கும். அதை நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்க மருத்துவர்கிட்ட சொல்லிவிட்டு அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்குங்க. சரி, இப்போ இந்த மென்சஸ் வருது. மென்சஸ் வந்ததுலேருந்து 6 நாள் முடிஞ்சு விட்டு, மென்சஸ் வந்ததுலேருந்து 12வது நாள், 13வது நாள், 14வது நாள், 15வது நாள், 16வது நாள், 17வது நாள், அதாவது மென்சஸ் ஆனதுலேருந்து 12, 13, 14, 15, 16, 17 நாள் நாட்கள், டேட்டில் நாட்கள், அந்த நாட்களில் பெண்ணுடைய கர்ப்பவாய் திறந்திருக்கும். அப்போ அந்த காலகட்டங்களில் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாக்க ஆணுடைய ஸ்பேம், ஆணுடைய லட்சம் விந்தணுல ஒரே ஒரு விந்தணு தான் பெண்ணுடைய கர்ப்பத்தில் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ ஸ்பேம் கவுண்டிங் கம்மியாக இருந்தாலும் சரி, பெண்ணுடைய கர்ப்பவாயில் சேர்ந்துடும். அப்போ சந்தான பாக்கியம் உருவாயிடும். இது எல்லாமே விஞ்ஞானபூர்வமாகவும் என்னுடைய கிளையண்ட் மூலியமாகவும் நிறுவனமான உண்மை. ஓகேங்களா? இதை பண்ணுங்க. வீட்டில் குழல் இனிது, யாழ் அதோட இனிது. ஆனால் மக்கள் குரல், குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். பணம் இருக்கும், கோடியாக இருக்கும், என்ன வேணா இருக்கும். ஆனால் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? அது யாருக்காக சம்பாதிக்கிறோம்? எதுக்காக சம்பாதிக்கிறோம்? குழந்தைகளுக்கான சம்பாதிக்கிறோம். இதை பண்ணுங்க. வீட்டில் சந்தான பாக்கியம் உண்டாகுமா? உண்டாகும். நல்லது. நமஸ்காரம்.